Hi guys, today we will payment method. I mean YouTube Adsense account payment method எப்படி enter கொடுத்து பத்தி பார்க்கலாம். For example, எல்லா Adsense accountமே சேம் payment method தான் enter கொடுக்கணும். பட் இது மேக்ஸிமம் YouTuber Adsense account மெயின்டைன் பண்றவங்களுக்கு தெரியும், வெப்சைட் மெயின்டைன் பண்றவங்களுக்கு பட் தெரியும். பட் இன்னைக்கு பார்க்க போறது கொஞ்சம் டிஃபரெண்ட். என்ன பாத்தீங்கன்னா நம்ம எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணி enter கொடுக்கணும். சோ லைஃப் டைம் நமக்கு ப்ராப்ளம் வராம பேமெண்ட் ரிசீவ் ஆகிறதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கிறது ஃபுல் டீடைல் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2019 அப்புறம் Adsense அவங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நிறைய சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பர்சனலா அவங்களோட ட்விட்டர்லயும் ட்வீட் பண்ணிருக்காங்க. சோ இதை நீங்க ரீட் பண்ணா தெரியும். இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்க ரீசன் என்ன பாத்தீங்கன்னா இதனால 18 ஏஜ் கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டுமே Adsense அக்கவுண்ட் ஹோல்டரா இருக்குன்னு சொல்றாங்க. இதுக்கான மெயின் ரீசன் அவங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இதனால ஸ்டடி பண்ற ஸ்டூடெண்டோட ஃபியூச்சர் ஃபைல் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல நிறைய பர்சன் வந்து 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆகாதவங்க ஒர்க் பண்றாங்க. சோ இதுக்கான ரீசன் தான் அவங்க கொடுத்திருக்காங்க. பட் 18 ஏஜ் கம்ப்ளீட் ஆகாதவங்க ஒர்க் பண்ண முடியாதுன்னு இல்ல, பட் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. பட் அவங்க Adsense அக்கவுண்ட் அவங்களோட ஃபேமிலில இருக்கிறவங்க பேர்ல மெயின்டைன் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்ல நம்ம Adsenseல எவ்வளவு அமௌண்ட் ஏர்ன் பண்ணாலுமே, ஐ மீன் அட்வர்டைஸ்மென்ட்ல எவ்வளவு அமௌண்ட் ஏர்ன் பண்ணாலுமே, யூடியூப் வெப்சைட் பிளாக் எதுல ஏர்ன் பண்ணாலுமே ஃபுல்லா அமௌண்ட் வந்து Adsense அக்கவுண்ட்ல தான் கிரெடிட் ஆகும். நெக்ஸ்ட் தான் 25 க்கு மேல தான் நமக்கு, ஐ மீன் 25 டேட்டுக்கு மேல தான் நம்மளோட பேங்க் அக்கவுண்ட்க்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகும். சோ இதுதான் ஆன்லைன் ஜாப். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளோட எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே, ஐ மீன் யூடியூப் நெக்ஸ்ட் வெப் பிளாக் வெப்சைட் ஸோ எதை நம்ம ரன் பண்ணாலுமே நம்மள 100% செக்யூர் பண்ணுறது நமக்கு அந்த ஒர்க்கை நமக்கு கண்டினியூ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ இந்த இன்டர்வியூ சம்திங் டிஃப்ரெண்டாக இருக்கும். மேக்ஸிமம் பர்சனுக்கு இந்த எலிஜிபிலிட்டி பற்றி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் பார்த்தீங்கன்னா 4000 வாட்ச் அவர் 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணால் நம்மளோட சேனல் ரிவ்யூ ஆகும். நெக்ஸ்ட் தான் ஆட் டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. பிளாக் அண்ட் வெப்சைட்டுக்கு சேம் ப்ரொசீஜர் நம்மளோட எழுதுற ஆர்டிகலை மென்ஷன் பண்ணி நமக்கு ஒர்க் கண்டினியூ பண்ணுவாங்க. ஐ மீன் நமக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. பட் இதில் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா Adsenseோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாகோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம தனியாக ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூடியூபோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபாலோ பண்ணணும். காப்பிரைட் கம்யூனிட்டி ஸ்டேக்ஸ் அந்த மாதிரி டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு அப்ரூவல் கொடுக்கும். பட் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஏர்ன் பண்ணாலுமே நம்மளோட ஃபுல் அமௌண்ட் Adsense அக்கௌண்ட்ல தான் கிரெடிட் ஆகும். இந்த Adsense அக்கௌண்ட்க்கு தான் 18 இயர்க்கு கம்மியாக இருக்கிறவங்க அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வெரிஃபிகேஷன், ஐ மீன் Adsenseோட வெரிஃபிகேஷன் தனியாக இருக்கும். இந்த வெரிஃபிகேஷன் ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் ஆனால் நம்மளோட அமௌண்ட் மந்த்லி ஆனால் நமக்கு பேங்க் அக்கௌண்ட்ல ரிசீவ் ஆகும், எந்த ப்ராப்ளம் இல்லாமல். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு நம்மளோட Adsense அக்கௌண்ட்ல, ஐ மீன் நம்ம அப்ரூவல் வாங்கிட்டு Adsense டிஸ்ப்ளே ஆனதுக்கு நம்மளோட அக்கௌண்ட்ல $10 கம்ப்ளீட் ஆனோடனே நமக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. ஸோ இதுதான் அட்ரஸ் வெரிஃபிகேஷன். இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா Adsense அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம கொடுக்குற அட்ரஸ்க்கான சேம் ஐடென்டி ப்ரூஃப் அட்ரஸ் வெரிஃபிகேஷனாக கேட்பாங்க. Adsenseோட நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஒன் அக்கௌண்ட் மட்டுமே கிரியேட் பண்ண முடியும். அந்த அக்கௌண்ட்ல கரெக்டான அட்ரஸ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடென்டி ப்ரூஃப்ல இருக்க சேம் அட்ரஸ் அந்த பர்சன் அந்த அக்கௌண்ட்ல என்டர் கொடுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு நம்மளோட ஐடென்டி ப்ரூஃப் அப்லோட் கொடுப்போம். ஐ மீன் Adsenseல நம்மளோட ஐடென்டி ப்ரூஃப் அப்லோட் கொடுக்கும்போது அந்த அட்ரஸ் வந்து நம்மளோட ஏற்கனவே, ஐ மீன் Adsense அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம என்டர் கொடுத்த அட்ரஸ் கூட மேட்சபிளா இருக்கணும். மேட்சபிளா இருந்தாலும் நம்மளோட அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பின்னை வந்து சென்ட் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இது எல்லா யூடியூபருக்குமே தெரியுமா, அந்த பின்னை திரும்ப நம்ம என்டர் கொடுத்தா நம்மளோட அக்கௌண்ட் எனபிள் ஆகும். ஸோ பின்னை என்டர் கொடுத்தோன்னே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் $100 ரீச் பண்ண உடனே நமக்கு வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்ல ரிசீவ் பண்ணும். ஸோ அந்த மெத்தட் கம்ப்ளீட் ஆன உடனே ஸோ ஃபுல்லாக நம்மளோட கம்ப்ளீட், ஐ மீன் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ மந்த்லி ஆனால் நம்மளோட அமௌண்ட், ஐ மீன் $100 ரீச் பண்ணாலும் நம்மளோட அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும். ஸோ பேமெண்ட் மெத்தட் கம்ப்ளீட் ஆனாலும் நம்மளோட Adsense அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு Adsense அக்கௌண்ட்ல எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. ஜஸ்ட் CTR மட்டுமே மெயின்டைன் பண்ணால் போதும். ஸோ CTR மெயின்டைன் பண்ணுறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ CTRக்கான ரீசன் ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணுறது மேலே இருக்க ஐ பட்டனில் ஒரு வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஹோஸ்டட் அக்கௌண்ட், நான் ஹோஸ்டட் அக்கௌண்ட் 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட் ப்ரைவேட் பண்ணுறாங்க Adsense அக்கௌண்ட்ல. ஸோ இதுக்கான மீனிங் எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோக்கு டாப்ல இருக்க ஐ பட்டனில் ஒரு வீடியோ என்டர் கொடுத்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ வாட்ச் பண்ணீங்கன்னா அந்த Adsense அக்கௌண்ட்க்கான மீனிங் என்ன, ஸோ அந்த 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட்ல என்ன டிஃபரன்ஸ் சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா லைஃப்ல ஒன்லி ஒன் அக்கௌண்ட் மட்டுமே கிரியேட் பண்ணலாம். அதுதான் அலௌட் Adsense அக்கௌண்ட். இதான் உங்களோட ரூல்ஸ். ஸோ இதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்றீங்க, அது உங்களோட மெயின் சேனல், அது நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அடிஷனல் ஒரு சேனல் ரன் பண்ணுங்க வச்சுக்கோங்க, நீங்க அதுக்கு உங்க பேர்ல தனியாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணக்கூடாது, வேற இமெயில் ஐடியில். சேம் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் சேமா இருக்கும். ஸோ அதனால அட்ரஸ் வெரிஃபிகேஷன்ல ப்ராப்ளம் வரும். ஸோ அட்ரஸ் வெரிஃபிகேஷன்ல அட்ரஸ் சேமா இருக்கும், Adsenseல இமெயில் ஐடி மட்டுமே டிஃபரெண்டா இருக்கும். ஸோ Adsense அக்கௌண்ட் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. நீங்க சிங்கிள் பர்சன் 2 அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல ஒன் அக்கௌண்ட் அவங்க டெலீட் பண்ணுவாங்க, ஐ மீன் டிசேபிள் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல உங்களோட மெயின் Adsense அக்கௌண்ட் கூட டிசேபிள் ஆக நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ இதனால சிங்கிள் பர்சன் 2 அக்கௌண்ட் கிரியேட் பண்றது வெரி ரிஸ்க். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு மேக்ஸிமம் யூடியூபர் என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்கன்னா நீங்க அடிஷனலா நீங்க ஏற்கனவே ஒரு மெயின் சேனல் ரன் பண்ணீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கு, ஸோ நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க. அடிஷனல் ஒரு சேனல் பண்ணா நீங்க ஏற்கனவே மெயின்டைன் பண்ற Adsense அக்கௌண்ட் கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. என்னோட சஜஷன் என்ன, இது வெரி ரிஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மெயின் சேனல் ரன் பண்றீங்க, அதுல நிறைய அமௌண்ட் ஏர்னிங் ஆயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அடிஷனலா ஒரு சேனல் ரன் பண்ண ட்ரை பண்றீங்க. ஸோ நீங்க ஒரு சேனல் ஓப்பன் பண்றீங்க, அதுல சம் வீடியோ அப்லோட் பண்றீங்க, நீங்க ஆல்ரெடி வச்சிருக்க Adsense அக்கௌண்ட் அதுல கனெக்ட் பண்றீங்க. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க நியூவா ஓப்பன் பண்ண சேனல்ல சப்ஸ்கிரைபரும் கம்மியா இருக்கும், அதுல காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கோ அட்டன் ஆனா உங்களோட மெயின் சேனல் அது பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நியூவா ஓப்பன் பண்ண சேனல் அண்ட் பிளாக் வெப்சைட்ல ஏதாவது ஒரு கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தா ஸோ உங்களோட மெயின் சேனல் அது பாதிக்கும், உங்களோட மெயின் சேனல் மானிட்டரைசேஷன் டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சேம் Adsense எல்லாத்துலயுமே கனெக்ட் பண்ணிருக்கீங்க, இதனால உங்களோட மந்த்லி இன்கம் ரெவென்யூ ஃபுல்லா கட் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நீங்க அடிஷனல் என்ன ஒர்க் பண்ண ட்ரை பண்ணாலுமே, அடிஷனல் சேனல் ரன் பண்ணாலுமே உங்களோட ஃபேமிலி மெம்பர் நேம்ல Adsense கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களோட Adsense, ஐ மீன் சம் Adsense டிசேபிள் ஆனாலுமே உங்களோட மெயின் சேனல் கரெக்டா இருக்கும், உங்களோட அடுத்த ரெவென்யூ கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ கைஸ் வீடியோ ரொம்ப லென்த்தா இருக்கு. ஸோ Adsenseோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபுல்லா பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே அது பேக்ல இருக்க ரியாலிட்டியை ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பேமெண்ட் மெத்தட் எப்படி என்டர் கொடுத்து பத்தி பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களோட Adsense அக்கௌண்ட் ஓப்பன் கொடுத்து லெஃப்ட்ல இருக்க 3 டாட்டா கிளிக் கொடுத்தீங்கன்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஓப்பன் ஆகும். பேமெண்ட் மெத்தட் ஜஸ்ட் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும்.
ஸோ இந்த பேஜில் நம்மளோட பேமெண்ட் மெத்தடுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பேமெண்ட் மெத்தட் என்ட்ரு கொடுக்கலாம். டாப்பில் இருக்க நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணாலுமே ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணாலுமே டேரெக்டாக என்ட்ரு ஆக முடியும். நெக்ஸ்ட் இந்த அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணாலுமே டேரெக்டாக பேமெண்ட் மெத்தட் பேஜுக்கு என்ட்ரு ஆக முடியும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் கொடுத்து கீழே வந்து ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க என்ட்ரு பேமெண்ட் மெத்தட். அந்த ஆப்ஷன் கொடுத்தாலுமே நீங்கள் டேரெக்டாக பேமெண்ட் மெத்தட் பேஜுக்கு என்ட்ரு கொடுக்க முடியும். உங்களோட பேமெண்ட் மெத்தடை என்ட்ரு பண்ண முடியும். ஸோ நீங்கள் உங்களோட பேமெண்ட் மெத்தட் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த 3 ஆப்ஷன் எதுவுமே நீங்கள் என்ட்ரு கொடுக்கலாம். ஜஸ்ட் அப்டேட் கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு என்ட்ரு ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஆட் பேமெண்ட் மெத்தட் ஆப்ஷன் இருப்பாங்க. ஸோ அந்த பட்டனை ஜஸ்ட் கிளிக் கொடுத்து அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஓப்பன். அந்த ஃபீச்சர்ஸில் நம்மளோட ஐஎஃப்எஸ்சி கோட், பேங்க், ஷிஃப்ட் கோட் ஃபுல் டீடைல் கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் இந்த ஆட் பேமெண்ட் மெத்தட் ஜஸ்ட் கிளிக் கொடுக்குறேன். பேமெண்ட் மெத்தடில் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பர்சனோட நேமில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்களோ அந்த பர்சனோட அக்கௌண்ட் தான் நீங்கள் கொடுக்கணும். பேமெண்ட் மெத்தடில் கொடுக்கணும். அதர் பர்சனோட கொடுத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பேமெண்ட் ரிசீவ் ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் ஐடி கேட்டிருப்பாங்க. பெனிஃபிட் ஐடி வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் உங்கள்கிட்ட ஐடி தான் நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இது எந்த பர்சன் அக்கௌண்ட் ஹோல்டரோட நேமை கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், ஷிஃப்ட் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட், ஸோ ஹோல்டர் நேம் இதெல்லாமே நம்மளோட பாஸ்புக்கில் இருக்கும். பட் ஷிஃப்ட் கோட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஷிஃப்ட் கோடுக்கான மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிலேருந்து நமக்கு ரிசீவ் ஆகிற $US அதை வந்து ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் கோட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஷிஃப்ட் கோடுக்கு மேக்ஸிமம் யூடியூபர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஷிஃப்ட் கோட், அவங்க பிரான்ச் ஷிஃப்ட் கோட் தெரிஞ்சுக்கிறது ஆன்லைனில் சர்ச் கொடுக்குறாங்க. பட் என்னோட சஜெக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் சர்ச் கொடுக்குறது கொஞ்சம் ரிஸ்க். உங்களோட ஷிஃப்ட் கோட் நீங்கள் டேரெக்டாக பிரான்ச்சில் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஆன்லைனில் சம்டைம்ஸ் கரெக்டாக இருக்கும், சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ராங்காக இருக்கும். ஸோ உங்களோட பிரான்ச்சில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி உங்களோட ஷிஃப்ட் கோட கரெக்டாக என்ட்ரு கொடுத்து சேவ் பேமெண்ட் கொடுங்க. ஸோ என்னோட பேமெண்ட் மெத்தட் ஜஸ்ட் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் கொடுத்துட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ என்னோட பேமெண்ட் மெத்தட் ஃபுல்லாக என்ட்ரு கொடுத்துட்டு அக்கௌண்ட் டீடைல் என்ட்ரு கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் கொடுத்து கீழே வந்தால் கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிரைமசி பேமெண்ட் மெத்தட். ஸோ இதை ஜஸ்ட் டிக் கொடுத்துட்டு சேவ் பட்டனை கிளிக் கொடுக்குறேன். மேக்ஸிமம் யூடியூபர் சஜஷன் பண்ணுறது பிரைவேட் பேங்கை என்ட்ரு கொடுக்க சொல்கிறாங்க. இதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் சீக்கிரம் இருக்கும், அக்கௌண்ட்டில் பேமெண்ட் ரீசெண்டாக வரும்னு சொல்லி. பட் நான் வந்து என்னோட கவர்மெண்ட் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் தான் என்ட்ரு கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட பேமெண்ட் மெத்தட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. அடிஷனலாக பார்த்தீங்கன்னா ஆட் பேமெண்ட் மெத்தட் இன்னொரு ஆப்ஷன் இருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸில் உங்களோட பேங்கை சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா அடிஷனலாக நீங்கள் சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் தான் உங்களோட பேமெண்ட் மெத்தடை சேஞ்ச் பண்ண முடியும். பேங்கை சேஞ்ச் பண்ண முடியும். அதுவும் சேம் நீங்கள் எந்த அக்கௌண்ட் ஹோல்டராக கொடுத்தீங்களோ சேம் அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் தான் இருக்கணும் பேமெண்ட் மெத்தடில். ஸோ இதில் நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி என்ட்ரு கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம்னா உங்களோட அதர் பேங்க் அக்கௌண்ட் என்ட்ரு கொடுக்கலாம். ஸோ இதுக்கான ரீசன் நீங்கள் அடிக்கடி இந்த அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணால் ஏர்சென்ஸோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை டிசேபிள் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பேமெண்ட் மெத்தட் கம்ப்ளீட் ஆனோட ஏர்சென்ஸில் நமக்கு ஒரு மெயில் சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மெயிலை நம்ம சூஸ் பண்ண பேமெண்ட் மெத்தட் நமக்கு மென்ஷன் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அக்கௌண்ட்டை செக்யூர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் வெப்சைட்டில் எந்த அமௌண்ட் ஏர்ன் பண்ணாலுமே அந்த ஃபுல் அமௌண்ட் நமக்கு ஏர்சென்ஸில் தான் ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஏர்சென்ஸ் பேக்கில் இருக்க ஃபுல் ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக ஒர்க் பண்ணுங்க. ஸோ அந்த ஏர்சென்ஸை செக்யூர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எந்த ஒரு ஒர்க் பண்ணாலுமே அதுக்கு பேக்கில் இருக்க ரியாலிட்டி ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு ஒர்க் பண்ணால் நம்மளோட ஒர்க் சேஃபாக இருக்கும், செக்யூராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மெயிலில் சைன் இன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஏர்சென்ஸ் அக்கௌண்ட்டை சைன் இன் பண்ணலாம். ஆல்ரெடி என்னோட ஏர்சென்ஸ் அக்கௌண்ட்டில் ஆக்ஷன் பட்டன் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் பேமெண்ட் மெத்தடுக்கான நோட்டிஃபிகேஷன் டிஸ்பிளே ஆச்சு. ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா என்னோட பேமெண்ட் மெத்தட் சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஏர்சென்ஸ் அக்கௌண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி சம் யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலே இது போன்ற லேட்டஸ்ட் அண்ட் டெக்னாலஜி நாலேஜபிள் வீடியோக்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. Have a nice day. I'll meet the next video. Take care. Bye bye.